பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கழிந்ததான 2 மாதங்கள் நம்மை விட்டு கடந்து போய்விட்டது. வருஷம் இப்பொழுதுதான் தொடங்கினது என்று நாம் நினைத்தோம். ஆனால் 2 மாதம் கடந்து போய்விட்டது. 3வது மாதத்துக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, எவ்வளவோ போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் நிறைந்ததான இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல பிரச்சனைகள், பல தேவைகளுக்கு முன்பதாக தன் வாழ்க்கையில் ஏதாயிலும் தேவனால் நன்மை உண்டாக வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு வாழ்கிற ஒரு பெருங்கூட்ட மக்கள் இந்த நாட்களில் தேவ மக்கள் காணப்படுகிறார்கள். இவைகள் மத்தியில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், யோபு இப்படி சொல்லுகிறார். வாழ்க்கையில் தோல்வியின் அடித்தட்டில் இருந்து கொண்டு எல்லாம் இழந்து வேதனையோடு காணப்படுகிற நேரத்தில் அவன் ஒரு விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்னவென்றால் 42வது அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருந்தது. பிரைஸ் காட். என் தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், ஆமென், சகலத்தையும் செய்ய வல்லவர் என்றதான ஒரு பெரிய ஒரு விசுவாசம் இருந்தது. நம் அனைவருக்கும் தெரியும், இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு சொல்லுகிறான் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். யோபுவுக்கு வந்தது போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் நம்மில் யாருக்கும் வருவதில்லை, வந்ததும் இல்லை. ஆனால் எல்லாம் இழந்து நஷ்டப்பட்ட போதிலும் வேதம் சொல்லுகிறது, யோபுவுக்கு அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய ஒரு செல்வசீமானாய் இருந்தவன், ஆமென், உத்தமமாய் வாழ்ந்தவன், ஆமென், பிரைஸ் காட், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகி நடந்த மனுஷன். அவனுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனை, போராட்டம், சோதனைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் அநேகருடைய நிந்தையை சொந்த மனைவியே அவனை தள்ளி பேசிவிட்டாள், வேதனைப்படுத்தி விட்டாள். ஆமென். சரீரம் முழுவதும் அதாவது கொப்புளங்கள், பருக்களால் நிறைந்தவனாய் காணப்பட்டான். யாரும் அருகில் செல்ல முடியாது, யாரும் அவனை பார்த்து அவன் அருகில் அமர முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருந்ததான நேரத்தில் மனைவியும் தள்ளி பேசுகிறாள், வெறுத்து பேசிவிட்டாள், வேதனையோடு இருக்கிறான். அவருடைய நண்பர்கள் மூலமாகிலும் நல்ல வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தை கிடைக்குமா என்றால் வந்தவர்கள் அவனை மிகவும் வேதனைப்படுத்தி விட்டு கடந்து சென்று விட்டார்கள். பாருங்கள், அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தேவன் யோபுவோடு பேசுகிறார். அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை, பூமி உண்டானது, வானம் உண்டானது, நட்சத்திரங்கள் உண்டானது, சமுத்திரம், இவர்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் வல்லமையின் மகத்துவத்தை பேச பேச பேச, ஆமென், யோபுவின் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விசுவாசம் வருகிறது. அவன் தன் சரீரத்திலிருந்தான வியாதி, வேதனை மறந்தான். தனக்கான இழப்புகளை அவன் மறந்தான். தேவனை சர்வ வல்லவராக அவன் பார்த்தான். ஆமென், பிரைஸ் காட். அப்பொழுது சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை, தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் பல இழப்புகள், நெருக்கங்கள் வருகிற நேரங்கள் உண்டு. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் துக்கத்தோடு காணப்படலாம், பல கஷ்டங்கள் மத்தியில் நீங்கள் காணப்படலாம், பல இழப்புகளோடு காணப்படலாம். அநேக நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த சில சம்பவங்கள் நடவாமல் இருக்கலாம்.
ஆமென். ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் பலவிதமான வேதனைகள், பலவிதமான துக்கங்கள், பலவிதமான வியாகுலங்களால் நிறைந்து ஆமென் ஒவ்வொரு நாட்களையும் கண்ணீரோடு நீங்கள் கழித்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆமென். இந்த வார்த்தை உங்களை சந்திக்கும்படியா என்று கடந்து வருகிறது. ஆமென். நாம் விசுவாசிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் ஏதோ செயலற்றவர் அல்ல. கண்ணிருந்தும் காணாமல், வாயிருந்து பேச முடியாமல், கையிருந்தும் செயல்படாமல், காலிருந்தும் நடவாமல் ஒன்றை நான் வழிபடவில்லை. வானத்தையும் பூமியை உண்டாக்குறவர் மட்டுமல்ல, வானம் எமது சிங்காசனம், பூமி எனது பாதபீடம் என்றவராகிய அவ்வளவு மகா பெரிய தேவன். ஆமென். என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான எந்த ஒரு காரியமும் இல்லை என்று ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதுதான் யோபு பக்தன் சொல்லுகிறார், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்ததை எந்த வல்லமையும் தடுக்க முடியாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையில் நான் கேள்விப்படுகிற பல சம்பவங்கள் உண்டு. சில காரியங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டால், நடக்காமல் போய்விட்டால், இன்னாரால் தான் இது எனக்கு நடந்தது என்று மனிதனை சுட்டி காட்டுவார்கள். அவன்தான் எனக்கு அதை நடக்காமல் தடை பண்ணி விட்டான், அவன்தான் என்னை ஏமாற்றி விட்டான். இப்படியெல்லாம் எதிர்பார்த்திருந்த சில காரியங்கள் நடக்காமல் போகும்போது பிறர் மேல் நாம் வருத்தப்படுகிற நேரங்கள் உண்டு. பிரைஸ் காட். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காக தேவன் செய்வதற்காக நினைத்திருக்கிற எந்த காரியத்தையும் எந்த மனிதனும் தடை பண்ண முடியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள். பிரசங்கின் புஸ்தகத்தில் அதனுடைய 3வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அதனுடைய 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்போ இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 3:14 வாசிக்கும்போது, தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கு நிலைக்கும் என்று அறிவேன், அதனோட ஒன்று கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. பாருங்கள், இதில் நாம் பார்க்கும்போது முதலாவது வாசித்தோம், தேவன் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய். ஆமென். மனுஷன் குறை சொல்ல முடியாத அளவில் அவர் செய்திருக்கிறார். அதுதான் ஆச்சரியம். சகலத்தையும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பிறர் மேல் கசந்து கொள்ளுகிறோம், பிறரை நாம் வெறுப்பாய் பார்க்கிறோம். இவளால் தான் எனக்கு இந்த தீமை வந்தது, இவனால் தான் எனக்கு இந்த கஷ்டம் வந்தது, இவன் தான் எனக்கு வர வேண்டிய நன்மையை தடுத்தான், இவள்தான் தடுத்தாள் என்று சொல்லி மற்றும் மனிதர்களை, குடும்பத்தில் உள்ளவர்களையும், சொந்த பந்துக்களையும், கூட பிறந்த சகோதரங்களையும், உடன் விசுவாசிகளையும் நாம் பழி போடுகிற ஒரு வழக்கம் உண்டு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்கிறது, தேவன் செய்ய நினைத்ததை எந்த வல்லமையும் தடுக்க முடியாது. அதான் நான் 42வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. உங்களுக்காக கர்த்தர் செய்ய திட்டம் வைத்திருந்தார், அதை எந்த வல்லமையும் தடுக்க முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை, அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். நான் சேவிக்கிற தேவன் அவர் மனிதனை போன்றவர் அல்ல, சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை நான் சேவிக்கும் போது, ஆமென், என் வாழ்க்கையில் எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அதை நடந்தே தீரும், எந்த வல்லமையும் தடுக்க முடியாது என்ற ஒரு விசுவாசம் வேண்டும். என் வாழ்க்கையில் தேவன் செய்வதற்காய் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற எந்த காரியத்தையும் எந்த மனிதனும் தடுக்க முடியாது என்பதை ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசிக்க வேண்டும். பிரைஸ் காட். வேதத்திலும் அநேகருடைய வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்பட்டது, ஆமென், நடக்க விடாதபடி. ஆனால் தேவன் அதை நடத்தி காட்டுகிறார். ஆமென். பிரைஸ் காட். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரின் வலது பார்சத்தில் இருக்கிறார்,
நான் அசைக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் பக்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்னும் எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். மனுஷனை நம்புவதை பார், கர்த்தர் மேல் நம்பிக்கை இருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமான தன் புயபலமாக்கி கொள்ளுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் மேல் நாம் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை நம் சுய திட்டம், சுய முயற்சிகள், சுய பிளான்களை தன் புயபலமாய் நம்பிக்கை பிடிப்பு வைத்து கொண்டு பலமாய் கருதி கொண்டு கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விலகுகிற மனுஷன் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பல இழப்புகள் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது எந்த தேவ பிள்ளைகளை பார்த்தாலும், எந்த மனுஷனை பார்த்தாலும் ஒரு வாழ்க்கையில் ஒரு மன அமைதியோடு சந்தோஷத்தோடு வாழ்கிறவர்களை பார்க்க முடிவதில்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல தீமைகள், வேதனைகள், கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தாலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்திருக்கிறபடியினால் ஆமென், அவர்களுக்கு வருகிற பிரச்சனை, கஷ்டங்கள் அவர்கள் பெரிதாக நினைக்க முடியாது. இதுதான் என்னுடைய ஆச்சரியம். பிரைஸ் காட். நமக்குரிய ஒரு தேவ பலம். பிரைஸ் காட். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை சார்ந்திருந்தால், என் தேவன் என் வாழ்க்கையில் இதை செய்வார், எனக்குரிய நன்மையை தேவன் செய்ய நினைத்ததை தடுக்க முடியாது, எனக்குரிய வருமானத்தை யாரும் தடுக்க முடியாது என்று ஒரு பெரிய ஒரு விசுவாசம் தேவன் மேல் ஒரு தேவ பிள்ளைக்கு காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவரை சார்ந்திருக்கும் போது ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியும் வெற்றியாய் மாறும். எசேக்கியா ராஜா கர்த்தரை சார்ந்திருந்தான். ஆமென். அவருடைய கட்டளைகளை கை கொண்டு வாழ்ந்தான். ஆமென். பல சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் எதிராய் கடந்து வந்தது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை சார்ந்திருந்தபடியினால் அவனுக்கு அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் தேவன் செய்ய வேண்டும். பாருங்கள், நீதிமொழிகளில் 21 அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கும் போது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அருமையான ஒரு கர்த்தருடைய வார்த்தை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும். பிரைஸ் காட். வேதம் சொல்லுகிற சிலர் ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். சங்கீதம் 20 சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அதனால் இங்கு நாம் வாசித்த வசனத்தை வாசிக்கும் போது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் இருக்கிறது, ரெடி, முடியும் என அது இருக்கிறது, இது இருக்கிறது, பணம் இருக்கிறது, படை இருக்கிறது, தலைவர்கள் இருக்கிறார்கள், அரசாங்க தலைவர்கள் இருக்கிறார்கள் என அப்படிப்பட்டவர்கள் இப்படி மேன்மை பாராட்ட, தங்களுக்கு சாதகமாக இருக்கிற பலத்தை, நன்மைகளை, இருக்கிற எல்லாவற்றையும் குறித்து மேன்மை பாராட்ட முடியும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் வேண்டுமா? அது கர்த்தரால் உண்டாகட்டும். மனுஷனை நம்பி, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மாமிசமானதை தன் புயபலமாக எண்ணிக்கொண்டு நாம் உலகத்தில் வாழ்வோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான தோல்விக்கு எந்த ஒரு நபராலையும் நமக்கு ஒரு ஈடுகட்ட முடியாது. காரணம், இந்த காலம் பொல்லாதது, மிக மிக மோசமானது. ஆமென். நேர்மையாக வாழ்கிறவர்களுக்கும் வாழ முடிவதில்லை. பிரைஸ்கார். அநியாயம் செய்கிறவன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆமென். நேர்மையாக வாழ்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான வாசல்கள் இல்லை. ஆனால் இதன் மத்தியில் ஆமென்,
கர்த்தரை மட்டும் சார்ந்து தான் வாழும்போது ஆமென், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதான் சொன்னேன், சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மேன்மை பாராட்டல் ஆமென், மனிதனை குறித்து வேண்டாம், பரலோகத்தின் தேவனை குறித்து இருக்கட்டும். தேவனை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுகிற நபராக இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே நீர் எனக்கு எல்லாவற்றிலும் பெரியவரப்பா, என் பிரச்சனையை நீர் பார்த்து கொள்வீர், எனக்கு இருக்கிற நெருக்கங்கள் கஷ்டங்கள் நீர் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ள தேவன் என்று அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பிடிப்போம் என்றால் கட்டாயம் ஜெயம் நமக்கு நிச்சயம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகிறது. உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கலாம். சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லி திருப்தியாய் மகிழ்ச்சியாக இருக்கலாம். எதை சொல்லுகிறது, எது இருந்தாலும் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டுமா, அது கர்த்தரால் தான். உங்களுக்கு அது இருக்கிறது இது இருக்கிறன்னு சொல்லி நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டிய தேவையில்லை. நான் அதை செய்ய முடியும் இதை செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் அதை நினைத்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய தேவையில்லை. என்னோட கர்த்தர் இருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கட்டும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பாருங்கள், தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென். எந்த ராஜாவும் தன் சேனைகளின் மிகுதியால் ரட்சிக்கப்படார். சங்கீதம் 33 அதனுடைய 16-17 வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எந்த ராஜாவும் ஆமென் தன் சேனைகளின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ஆமென். பாருங்கள், எந்த ராஜாவும் தன்னுடைய சேனை, தனக்கு சேனை இருக்கிறது என்று சொல்லி அவன் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ஆமென். தாவீது தான் சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். பார்த்தீங்களா, தாவீதினுடைய வாழ்க்கையில் தனக்கு பலனாய் கருதுவதற்கு எவ்வளவோ படைகள், மனிதர்கள், பணங்கள், செல்வங்கள், அதிகாரங்கள் இருந்தாலும் கூட அவன் அவைகளை பலனாய் கொள்ளவில்லை. சவுல் தாவீதை கொலை செய்வதற்காய் பின்தொடரும் போது, தாவீதினுடைய மகன் அவனை கொலை செய்ய பின்தொடரும் போதும் ஆமென், அவன் பட்டயத்தையோ படையோ சார்ந்திருக்கவில்லை. அவனுடைய தாவீதினுடைய ராஜாவினுடைய சரித்திரத்தை படித்தால் தெரியும். எல்லா சூழ்நிலைகளிலேயும் அங்குதான் பார்க்கும்போது தாவீது தன் பட்டயத்தையோ தன் படையோ சார்ந்திருக்கவில்லை, அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான். வேதனைகள் துக்கங்கள் வருகிற நேரத்தில் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள், பல நெருக்கங்கள், பல வேதனைகள் வந்தது. ஆனால் ஆமென், அவன் சார்ந்திருந்தது ஒரே ஒருவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனை சார்ந்திருந்தான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் தேவன் இந்த போராட்டத்தில், இந்த ஆபத்தில், இந்த நெருக்கத்தில், இந்த சத்துருக்களால் வருகிற அந்த பிரச்சனையில் என்னை கொலை செய்வதற்காய் பின்தொடர்ந்து வருகிறதான இந்த பகைவருடைய கையில் இருந்து என்னை தப்புவிக்க தேவனால் மட்டும்தான் முடியும். பட்டயமோ படையோ என்னை ஒருபோது தப்புவிக்காது என்று அவன் ஆழமான ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுதான் அதில் நாம் 18ஆம் சங்கீதத்தில் பார்த்தா சொல்லி, என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என்னுடைய பலத்த சத்துருவுக்கும் என்னை விடுவித்தார். உயரத்திலிருந்து தம்முடைய கரத்தை நீட்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. மனித உதவி அல்ல, மனித ஒத்தாசை அல்ல, என்னை தூக்கி விட ஒருவர் இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன், அவருடைய கரம் பூமிக்குரிய கரம் அல்ல, அது உயரத்திலிருந்து நீட்டப்படுகிற கரம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற சகோதரா சகோதரி, தேவனுடைய கரம் உங்களுக்காக, உங்களை தூக்கி விடுவதற்காக, உங்களை விடுவிப்பதற்காக, உங்களை பாதுகாப்பதற்காக நீட்டப்பட வேண்டுமா? அந்த கரம்
உயரத்திலிருந்து நீட்டப்படுகிற கரம். இங்கு உலகத்தில் நீட்டப்படுகிற கரம் எல்லாம் மனுஷ கரங்கள். உலகத்தில் நீட்டப்படுவதெல்லாம் மனுஷ கரங்கள். ஆனால் உயரத்தில் நீட்டப்படுகிற கரம் கர்த்தருடைய கரம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரரே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் பல நிலையில் நீங்கள் நெருக்கப்படலாம். ஒருவேளை நீங்கள் மனிதனை சார்ந்து மனுஷனை நம்பி இருந்து நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். இந்த புதிய ஆண்டில் கர்த்தர், புதிய மாதத்தில் உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். ஆமென். மனிதன் உன்னை கைவிடுவான், மனிதன் உன்னை ஏமாற்றுவான். ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் உன்னை ஏமாற்றாதவர், உன்னை தள்ளிவிடாத தேவன். மனிதனுடைய உதவி விருதா. மனிதன் தான். அவன் உதவி நமக்கு நிரந்தரமானது அல்ல, நம்பிக்கைக்குரியது அல்ல. ஆனால் தேவனுடைய உதவி, தேவனுடைய கரம், உயரத்திலிருந்து நீட்டப்படுகிற கரம். அவருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். அவருடைய கரத்தை எந்த வல்லமையும் தடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, நான் திறப்பேன், யார் மூடுவார்? ஒருவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். கோணலானவைகளை நேராக்குகிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று பக்தன் சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு விசுவாசம், ஆமென், ஆழமான நம்பிக்கை உங்கள் ஒவ்வொருக்குள்ளே உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய 43வது அதிகாரம் அவனுடைய 18-19 வாசிக்கும் போது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய காரியத்தை செய்கிற தேவன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரரே, சகோதரியே, முந்தினவைகளை நினைத்து வேதனைப்பட வேண்டாம். இழந்தது, வேதனை கொடுத்ததை விட்டுவிடுங்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியத்தை செய்கிற ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் பாரத்தை அவன் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவரே, என்னால் வாழ முடியாது, என்னால் இதை செய்ய முடியாதப்பா, நான் முயற்சித்து நான் எதையோ செய்தும் எல்லாவற்றிலும் தோல்வியுற்றிருக்கிறேன். அன்பு ஆண்டவரே, இப்பொழுது நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நீர்தான் எல்லாம் என்று சொல்லி கர்த்தரை கெட்டி சேர்வீர்கள் என்றால் உங்களுக்காய் அற்புதங்களை செய்கிற கர்த்தர், உங்களுக்காய் புதிய வழியை ஆயத்தப்படுத்துகிற தேவன், உங்களுக்காய் தடைகளை தகர்த்து போடுகிற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்னதாய் கடந்து செல்லுவான். கர்த்தருக்கென்று உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? நான் உங்களுக்காய் செபிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பு ஆண்டவரே, புதிய மாதத்துக்குள் கடந்து போகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆமென், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறேன். நெருக்கங்கள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் வாழ்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை செய்வீராக. ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. உடைய பாதுகாவல் கரங்களுக்குள் ஒவ்வொருவரையும் தருகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.